டூரிங் டாக்ஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? இயக்குனர் சரண் சார் இப்போ என்ன பண்றாரு? அவருடைய ஸ்டோரி செட்டப் அண்ட் ஸ்டைல்ல ஒரு வெப் சீரிஸ் வந்து நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு காஞ்சிபுரம்ல இருந்து லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. சரண் தன்னுடைய அடுத்த படத்தை இயக்குவதற்கான முயற்சியில் தான் இப்போ ஈடுபட்டிருக்காரு. சரணை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நிகழ்ச்சியில் எல்லாவற்றையுமே தொடர்ந்து அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. அதனால உங்களுடைய இந்த கேள்வி அவருடைய கண்ணில் படம் அப்படின்னு நினைக்கிறேன். விரைவிலேயே நீங்கள் சொல்லியிருக்க மாதிரி ஒரு வெப் சீரிஸை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஆலோசனைக்கு நன்றி. நடிகர் நாகேஷ் ஹீரோவா நடிச்சு தோல்வியடைஞ்ச படங்கள் என்னென்னு வடபழனில இருந்து ஜெயச்சந்திர கேட்டிருக்காங்க. நாகேஷ் கதாநாயகனாக நடித்து பல திரைப்படங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றன என்றாலும் அவர் கதாநாயகன் நடித்து தோல்வி பெற்ற படங்கள் இருக்கின்றன. அப்படி குறிப்பிட்டு சொல்லணும்னா யாருக்காக தான், உலகம் எவ்வளவுதான், கை நிறைய காசு போன்ற படங்களை சொல்லலாம். தக்லைஃப் திரைப்படம் எத்தனை சதவீதம் முடிஞ்சிருக்கு, அந்த படத்தை முழுமையா முடிக்கிறதுக்கு எத்தனை மாசங்கள் திட்டமிட்டு இருக்காரு மணிரத்னம் சார், அதை பத்தின விரிவான தகவல்கள் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு தூத்துக்குடியில இருந்து முகமது கேட்டிருக்காங்க. எந்த ஒரு படத்தையும் திட்டமிட்டு படமாக்குவது தான் மணிரத்னம். படப்பிடிப்புக்கு போறதுக்கு முன்னாலே அதுக்கான வேலைகளை எல்லாம் அவர் முடிச்சிருவாரு. தக்லைஃப் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய முதல் கட்ட படப்பிடிப்பு தான் இப்போ முடிவடைந்திருக்கு. இன்னொரு 5-6 கட்ட படப்பிடிப்புகள் இருக்கின்றன. அதனால் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிவடைவதற்கு இன்னும் குறைந்தது 6-7 மாதங்கள் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நடிகர் நாசர் நடிகர் சங்கத்தினுடைய தலைவரா இருந்தும் ஏன் எந்த பிரச்சனையிலுமே பொறுப்பேற்காம ரொம்ப மௌனமா இருக்காரு? பிரச்சனைன்னு வரும்பொழுது நடிகர்கள் விஷால் அண்ட் கார்த்தியை மட்டும் கேள்வி கேட்கறது சரியான மலேசியால இருந்து சேகர் கேட்டிருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையை குறித்தும் யார் பதில் சொல்றாங்களோ அவங்க கிட்ட தானே பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்பாங்க. விஷால், கார்த்தி ஆகியோர் பதில் சொல்றாங்க. அதனால பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. மருதநாயகம் படத்துக்கு இப்ப ஃபண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்பே இல்லையா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கமல் சார் படத்தினுடைய மீதி போர்ஷன் முடிக்கலாம் இல்லையா? கமல் சார் மீண்டும் அற்புதங்கள் பண்ணுவாரு நாங்க நம்புறோம். இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு மலேசியால இருந்து சிவா கேட்டிருக்காங்க. எப்படி பாரதி ராஜாவுக்கு குற்ற பரம்பரை திரைப்படமோ அது மாதிரி கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் அவருடைய கனவு படம்னா அது மருதநாயகம் படம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட படத்தை உருவாக்குவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் அவர் உருவாக்காமல் இருப்பாரா? அதுக்கான சாத்தியக்கூறல் மிகவும் குறைவாக இருப்பதனால தான் மருதநாயகம் படத்தை பற்றி கமல்ஹாசன் சமீப காலத்தில் பேசவே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். குணா படத்துல இடம்பெற்றிருந்த மனிதர் உணர்ந்து கொள்ளன்ற பாடல் மஞ்சுபல் பாய்ஸ் திரைப்படத்துல இடம்பெற்றிருக்கும். கமல் சரண் சந்தான பாரதி சாரை படக்குழுவினர் நேர்ல சந்திச்சாங்களா? அண்ட் ஏன் இசையமைப்பாளர் இளையராஜா சாருக்கு நேர்ல சந்திச்சு நன்றி தெரிவிக்கலன்னு மதுரையில இருந்து ஜாகிர் கேட்டிருக்காங்க. மஞ்சுமல் பாய்ஸ் படப்பிடிப்பு குழுவினர் கமல்ஹாசனையும் சந்தான பாரதியையும் சந்திச்சாங்க அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஊடகங்களில் அந்த புகைப்படங்கள் வந்ததுனால தானே தெரியும். அப்படிப்பட்ட புகைப்படங்கள் இல்லாமல் கூட இளையராஜாவை அவர்கள் சந்தித்திருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? சார், நீங்க ஒரு பத்திரிகையாளராக இருந்து தயாரிப்பாளர் ஆகியிருக்கீங்க. பத்திரிகையாளராக இருந்த பொழுது உங்களுடைய திரை அனுபவம் எப்படி இருந்துச்சு? அண்ட் தயாரிப்பாளராக ஆன பிறகு உங்களுடைய திரை அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு மதுரையிலிருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. நான் பத்திரிகையாளராக இருந்த காலகட்டத்துக்கும் இப்போ பத்திரிகையாளராக இருப்பதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. நான் பத்திரிகையாளராக இருந்த காலகட்டத்தில் ஒரு திரைப்பட நிறுவனம்னா அந்த திரைப்பட நிறுவனத்திலே A to Z எனக்கு தெரியும். அதே மாதிரி அந்த அலுவலகத்திலே முதல் அறையிலிருந்து கடைசி அறை வரையிலே செல்லக்கூடிய சுதந்திரம் எனக்கு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் இருந்ததுனால ஒரு திரைப்படம் எப்படி உருவாகிறது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதனால் நான் திரைப்படத்துறைக்கு வந்ததுக்கு பின்னால் எனக்கு மிகப்பெரிய வித்தியாசம் எதுவும் தெரியல. நடிகர் விஷால் நடிச்சு இயக்க இருக்கிற துப்பறிவாளன் பார்ட் 2 திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் மார்ச் மாசம் லண்டன்ல நடக்க இருக்கிறதா சில நாட்களுக்கு முன்னாடி செய்திகள் வந்துச்சு. அந்த படம் இப்ப எந்த நிலையில இருக்கு? அந்த படத்தை பத்தி அப்டேட் இருந்தா ஷேர் பண்ண முடியுமான்னு ஈரோடுல இருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. கார்த்திக் சுப்ராயனுடைய தயாரிப்பிலும் ஹரியுடைய இயக்கத்திலும் விஷால் நடித்துள்ள ரத்னம் திரைப்படம் ஏப்ரல் மாதம் தான் வெளிவர இருக்கிறது. அதனால அப்படத்தினுடைய வெளியீட்டுக்கு பின்னால தான் துப்பறிவாளன் 2 திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. லைக்கா நிறுவனத்துடைய பினான்சியல் இஷ்யூனால விடாமுயற்சி திரைப்படம் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா ரஜினி சார் வேட்டையன் திரைப்படத்துக்காக ஹைதராபாத் போயிருக்காரு. பினான்சியல் இஷ்யூ வேட்டையன் திரைப்படத்துக்கு இல்லையா, அல்லது விடாமுயற்சி திரைப்படம் நிறுத்தப்பட்டதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கான்னு யாழ்ப்பாணம் வந்து ஜானி கேட்டிருக்காங்க. லைக்கா நிறுவனத்திலே பொருளாதார பிரச்சனை என்று வெளியே முதல்ல செய்திகள் வந்தபோது திரையுலகில் யாருமே நம்பலை. நான் உட்பட அப்படித்தான் நினைச்சேன். ஆனால் திரும்ப திரும்ப பல நண்பர்கள் அதை சொல்கிறார்கள். ஒரு சில நண்பர்கள் அதை உறுதிப்படுத்துகிற விதத்தில் பேசுகிறாங்க. இது போன்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இப்படி செய்திகள் வெளிவர தொடங்கி விட்டதுனால லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்தெந்த படப்பிடிப்பிலே பாதிப்பு ஏற்பட்டது, எதனால் அந்த பாதிப்புகள் ஏற்பட்டன அப்படின்றத பற்றியெல்லாம் அவங்க விளக்கி சொன்னால் தானே சரியாக இருக்கும். குணா திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்றதுக்கான சரியான தருணம் இதுன்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு குடியாத்தம்ல இருந்து விக்டர் கேட்டிருக்காங்க. பல பழைய திரைப்படங்கள் மறு வெளியீடு காண்பதனால இப்படி ஒரு கேள்வியை நீங்க கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்துடைய வசூல் விவரங்களை எல்லாம் நீங்கள் கேட்டு அறிந்தீர்களா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. சமீபத்திலே வெளியான 8 திரைப்படங்களில் ஒரே ஒரு திரைப்படத்துக்கு தான் நல்ல வசூல் கிடைத்திருக்கிறது. மற்ற திரைப்படங்களுக்கெல்லாம்
நல்ல வசூல் கிடைக்கல. அதனால் இது போன்ற திரைப்படங்கள் எல்லாம் மறுவெளியீடு செய்கிறதுக்கு முன்னால் அதையெல்லாம் யோசித்து விட்டு தான் எந்த தயாரிப்பாளராக இருந்தாலும் செய்வாங்க. சகலகலா வல்லவன் படத்தில் நடிச்ச நடிகர் ரவீந்தர் இப்ப எங்க இருக்காரு, அவர் நம்ம நிகழ்ச்சியில் எப்போ வருவாருன்னு கோவைப்புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. சகலகலா வல்லவன் படத்தில் நடித்த ரவீந்தர் என்னுடைய வாழ்க்கை திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அவரை நான் சந்தித்து பல வருடங்கள் ஆகின்றன. ஒரு முறை டெல்லி திரைப்பட விழாவிலே அவரை சந்தித்தேன். இப்போ அவருடைய தொலைபேசி நம்பர் கூட என்கிட்ட இல்லை. இருந்ததுன்னா நிச்சயமாக அவரை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு அவரை அழைப்பேன். புன்னகை அரசி KR விஜயா தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நடிகை சரோஜா தேவி கூட சேர்ந்து விளம்பர படங்கள்ல நடிச்சாங்கன்னு வர தகவல்கள் உண்மையான திருச்சியில இருந்து பாலு கேட்டிருக்காங்க. புன்னகை அரசி KR விஜயா இந்த சினிமாவில் அடி எடுத்து வைத்த காலகட்டத்தில் விளம்பர படங்கள்லாம் அவ்வளவாக இருந்ததா எனக்கு தெரியல. அதனால சரோஜா தேவியுடன் இணைந்து ஒரு விளம்பர படத்தில் எடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட நடிகர் பிரகாஷ் ராஜ் சார் சேர்ந்து நடிச்சிருக்காரான்னு திருமலைவாயில இருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. அண்ணாத்த திரைப்படத்தை நீங்க பார்க்கலையா என்ன? அந்த படத்திலே பிரகாஷ் ராஜ் ரஜினிகாந்தோடு இணைந்து நடித்திருந்தாரு. தமிழ் சினிமாவின் முதல் ஆந்தாலஜி படம் என்ன, அந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல ரசிகர்கள் ஏத்துக்கிட்டாங்களான்னு யாழ்ப்பாணத்துல ஜோனி கேட்டிருக்காங்க. ஹலிதா ஷமீனுடைய இயக்கத்திலே உருவாகி இருந்த சில்லுக்கருப்பட்டி திரைப்படம் தான் தமிழிலே உருவான முதல் அந்தாலஜி திரைப்படம். அமரன்னு சொன்னாலே நடிகர் கார்த்திக் தான் ஞாபகம் வருது. சிவகார்த்திகேயனுக்கு இந்த டைட்டில் சூட் ஆகலன்னு எனக்கு தோணுது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு அம்ஜிகரையில இருந்து பப்போ கேட்டிருக்காங்க. அமரன் அப்படின்னு சொல்லும்போது கார்த்திக் நடித்த அந்த படத்துடைய நினைவு வருவது உண்மைதான். ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அந்த டைட்டில் பொருந்தவே பொருந்தாது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, அதை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இல்லை. பாரதிராஜா சாரனுடைய பேட்டியை பார்த்தேன். அவர் தன்னுடைய 20வது வயசுல சென்னைக்கு வந்ததாகவும் தன்னுடைய 36வது வயசுல படத்தை இயக்குனதாகவும் சொல்லியிருந்தாரு. தன்னுடைய முதல் படத்தை இயக்குறதுக்கு அவர் எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தாரு, அந்த தாமதத்துக்கு காரணம் என்னன்னு யுஎஸ்ல இருந்து சரவணா கேட்டிருக்காங்க. 60களின் இறுதியிலே சென்னைக்கு வந்தவர் தான் பாரதிராஜா. அவர் இயக்கிய முதல் திரைப்படமான 16 வயதிலே 1977ஆம் ஆண்டிலே வெளியானது. அப்படி பார்க்கும்போது சினிமா உலகத்தில் ஒரு இயக்குனராக ஒரு வாய்ப்பு பெறுவதற்காக காத்திருந்த காலம்னா அது அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் தான். அவர் குறிப்பிட்டிருப்பதாக நீங்க சொல்லியிருக்கிற மாதிரி 20 ஆண்டுகள் இல்லை. பாக்யராஜ் சார் அண்ட் பார்த்திபன் சார் இப்ப என்ன படம் பண்றாங்கன்னு கோவைப்புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. பாக்யராஜ் அடுத்து ஒரு படத்தை இயக்குவதற்கான முயற்சியில மிக நீண்ட நாட்களாக இருக்காரு. பார்த்திபனை பொறுத்த வரைக்கும் டீன்ஸ் என்ற பெயரில் ஒரு திரைப்படத்தை அவர் இயக்கி முடித்து விட்டார். அந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்திலே அவரும் யோகி பாபுவும் நடித்திருக்கிறார்கள். சினிமா துறை நம்பி இருக்கிறது நடிகர்களுடைய முக மதிப்பு இருக்கா அல்லது இயக்குநர்களுடைய கற்பனை திறனுக்கா? அண்ட் இவங்க 2 பேருக்குமே சம்பளம் இவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு மதுரையில இருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. பல பெரிய நடிகருடைய படங்கள் உட்பட எல்லா திரைப்படங்களும் வெற்றி பெறுகிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் இயக்குனருடைய கற்பனை திறன் தான். அதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் திரையரங்குக்கு மக்களை அழைத்து கொண்டு வருவதில் இந்த இயக்குனருடைய கற்பனை திறனை விட அந்த கதாநாயகனுடைய முக தோற்றத்துக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறதுனால தான் அவருக்கு அதிகமான அளவிலே சம்பளத்தை இந்த தயாரிப்பாளர்கள் தருகிறார். அடுத்து இந்த ஒரு தகவல். சிறுகதை மன்னன் ஜெயகாந்தனுடைய எழுத்திலே உருவான யாருக்காக அழுதான் கதையில முதல்ல கதாநாயகனாக நடிக்க இருந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். பல வெற்றி படங்களை சிவாஜி கணேசனை வைத்தும் எம்ஜிஆரை வைத்தும் தயாரித்த சரவணா பிலிம்ஸ் நிறுவனம் தான் அந்த படத்தை எடுப்பதாக இருந்தது. ஒரே நாளில் 3 படத்துக்கு பிரம்மாண்டமாக பூஜை போட்டார் அந்த நிறுவனத்துடைய அதிபரான GN வேலுமணி. ஒரு இந்தி படம், யாருக்காக அழுதான் திரைப்படம், அது தவிர இது சத்தியம் என்ற பெயரிலே ஒரு திரைப்படம் ஆகிய 3 படங்களுக்கான விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அந்த விழாவிலே கலந்து கொள்ளாத தமிழ் திரை நட்சத்திரங்களே இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு எல்லோரும் அந்த விழாவிலே கலந்து கொண்டார்கள். யாருக்காக அழுதான் படத்தை ஸ்ரீதர் தான் இயக்குவதாக இருந்தது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அதனுடைய படப்பிடிப்பு தொடங்கப்படவே இல்லை, அப்படியே நின்று விட்டது அப்படின்றத நம்முடைய நிகழ்ச்சியிலேயே பல முறை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். ஆனால் அந்த திரைப்படம் எதனால் நின்று போயிற்று என்ற காரணம் சமீபத்திலே தான் எனக்கு தெரிய வந்தது. ஜெயகாந்தனுடைய மிக நெருங்கிய நண்பரான மின்னல் தன்னுடைய புத்தகம் ஒன்றிலே அதை பற்றிய தகவலை பதிவு செய்திருக்கிறார். யாருக்காக தான் படத்துடைய தொடக்க விழாவுக்கு பின்னாலே ஒரு முறை கதாசிரியரான ஜெயகாந்தனும் அந்த படத்தை இயக்குவதாக இருந்த ஸ்ரீதரும் சந்தித்திருக்கிறார். அப்போது ஸ்ரீதர்கிட்ட பேசும்போது என்னுடைய கதையை என்னை விட வேறு எந்த கொம்பனாலும் இயக்கி வெற்றி பெற முடியாது என்று சொல்லியிருக்கிறார் ஜெயகாந்தன். இது போதாதா, இனியும் அந்த படத்தை இயக்குவது சரியாக வராது என்று முடிவெடுத்த ஸ்ரீதர் அந்த படத்திலிருந்து விலகிவிட்டார். அதன் காரணமாகத்தான் அந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடரவில்லை என்று அந்த கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் மின்னல். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.